I welcome you to learn English. மக்கள் அதிகமாக வேலை செய்தால் சோர்வடைந்து விடுவார்கள். நீங்கள் தீயை தொட்டால் உங்களுக்கு சுட்டுவிடும். ஸோ இந்த மாதிரி தமிழில் பேசுவோம். இதை இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இஃப் கண்டிஷன்ஸ் இருந்தால் அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்படி இருந்துச்சுன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு தமிழ் வாக்கியம் கொடுத்துருவேன், அதுக்கு கீழே 2 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்துருவேன். இந்த 2 இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இஃப் கண்டிஷன்ஸ் வேறு டைப்பில் இருக்குது. 0 கண்டிஷனல், ஃபஸ்ட் கண்டிஷனல், செகண்ட், தேர்ட், மிக்சிங் கண்டிஷனல்ஸ்ன்னு இருக்குது. எல்லாமே ஏதாவது ஒரு இடங்களில் யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் 0 கண்டிஷனல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக ஜென்ரலாக இப்படி இருந்துச்சுன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த 0 கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 degrees, 100 டிகிரி ரீச் பண்ணுறப்ப இட் பாயில்ஸ், அது கொதிக்கும். ஸோ இஃப் அப்படிங்கிறது கண்டிஷன், இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 degrees இட் பாயில்ஸ், ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இது ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரூத். இந்த 0 கண்டிஷன் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் எழுதணும். ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப ஒரு முக்கியமான ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட் சிங்குலர் இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ளூரல் பன்மை இருந்துச்சுன்னா வேர்ப் மட்டும்தான் எழுதுவோம். மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப இந்த இஃப் கண்டிஷன், அதாவது 0 கண்டிஷனை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணணும். நான் தாமதமாக எழுந்தால் வேலைக்கு தாமதமாகிவிடும். இஃப் ஐ வேக் அப் லேட், நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா ஐ ஆம் லேட் ஃபார் ஒர்க், வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆயிரும். இது பொதுவாக சொல்கிறது ஒப்பீனியன். நான் லேட்டாக கிளம்புனேன்னா அங்கே லேட் ஆயிரும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறதுக்கு 0 கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு குக் பண்ணால் கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிடுவான். இஃப் மை ஃப்ரெண்ட் குக்ஸ், இந்த குக்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள் வேர்பு, அந்த வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஏன் எஸ் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட் அப்படின்றது சிங்குலர், ஸோ எஸ் ஆட் ஆகிருக்கு. ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகக்கூடாது. இஃப் மை ஃப்ரெண்ட் குக்ஸ் ஹீ ஸ்பாயில்ஸ் த ஃபுட். குழந்தைகள் சத்தான உணவை சாப்பிடவில்லை என்றால், அந்த என்றால் அப்படிங்கிறது தான் இஃப், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டார்கள். இஃப் சில்ட்ரன் டு நாட் ஈட் ஹெல்த்தி ஃபுட், இந்த சில்ட்ரன் அப்படிங்கிறது குழந்தைகள். இஃப் சில்ட்ரன் டு நாட் ஈட் ஹெல்த்தி ஃபுட் தே ஆர் நாட் ஹெல்த்தி. நவ் திஸ் இஸ் யுவர் டர்ன். ஒரு வாக்கியம் இருக்கும், ஒரு தமிழ் வாக்கியம் இருக்கும், அதை நல்லா படித்து பாருங்கள். இஃப் கண்டிஷன், அதாவது 0 கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த இஃப் கிளாஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அதுக்கு க்ளூ வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். லேர்ன்ஸ், கெட்ஸ் அப்படிங்கிற 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஒரு மாணவன் நன்றாக கற்றால் அவன் நல்ல மதிப்பெண்கள் பெறுவான். இந்த வாக்கியத்தை நீங்கள் இஃப் கண்டிஷன் 0 கண்டிஷனில் எழுத போகிறீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. வேறு எந்த டென்ஸுமே கிடையாது. அதுக்கு நான் 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், 2 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் எ ஸ்டூடெண்ட் லேர்ன்ஸ் வெல், இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. இஃப் எ ஸ்டூடெண்ட் லேர்ன்ஸ் வெல் ஹீ கெட்ஸ் குட் மார்க். இது பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம், அதனால தான் இங்கே 0 கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது பையன் நல்லா படிச்சுட்டானா மார்க் நல்லா வாங்குவான் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான டோன். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஹீட், மெல்ட்ஸ். நீங்கள் ஐஸை வெப்பமடைய செய்தால் அது உருகும். இது ஒரு ஜென்ரல் ட்ரூத். நீங்கள் ஐஸை வெப்பமடைய செய்தால் அது உருகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். இஃப் யூ ஹீட், அந்த ஹீட் அப்படிங்கிறது வேர்ப். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். நான் அவரிடம் பேசினால் அவர் எப்போதும் கண்டுகொள்ள மாட்டார். ஸ்பீக் பேசுகிறதுக்கு, கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுக்கு இக்னோர். இந்த 2 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். இஃப் கண்டிஷன், அதாவது 0 கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
நான் அவரிடம் பேசினால் அவர் எப்போதும் கண்டுகொள்ள மாட்டார். இஃப் ஐ ஸ்பீக் டு ஹிம் ஹி ஆல்வேஸ் இக்னோர்ஸ். அந்த இக்னோர்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். இதே இடத்துல ஐக்கு பதிலாக ஹீ வந்துச்சுன்னா, அதாவது ஒரு சிங்குலர் வந்துச்சுன்னா, இஃப் ஹீ ஸ்பீக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகாது. ஐ மட்டும் எக்ஸம்ஷன். நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இன்று வேலையை முடித்துவிட்டால் நாளை எனக்கு திருப்தியாக உணர்வேன். நாளை நான் திருப்தியாக உணர்வேன். ஃபீல் சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளீட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இன்றைக்கி வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா நான் நாளைக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் த நெக்ஸ்ட் டே, மறுநாள். இஃப் ஐ கம்ப்ளீட் த ஒர்க் டுடே. ஓகே, இஃப் ஐ கம்ப்ளீட் த ஒர்க் டுடே. ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் த நெக்ஸ்ட் டே இஃப் ஐ கம்ப்ளீட் த ஒர்க் டுடே. ஸ்கோர்ஸ், ஸ்டடீஸ் இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஜீரோ கண்டிஷன், இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். எனது மகள் நன்றாக படித்தால் நல்ல மதிப்பெண் எடுப்பாள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எனது மகள் நன்றாக படித்தால் நல்ல மதிப்பெண் எடுப்பாள். மை டாட்டர் ஸ்கோர்ஸ் குட் இஃப் ஷீ ஸ்டடீஸ் வெல். அவன் நல்லா படித்தா நல்ல மதிப்பெண் பெறுவாள். மை டாட்டர் ஸ்கோர்ஸ் குட் இஃப் ஷீ ஸ்டடீஸ் வெல். மக்கள் அதிகமாக வேலை செய்தால் சோர்வடைந்து விடுவார்கள். இஃப் பீப்புள் ஒர்க் மோர் தே ஃபீல் டயர்ட். நீங்கள் தீயை தொட்டிங்கன்னா உங்களுக்கு சுட்டுவிடும். இஃப் யூ டச் ஃபயர், அங்கே ஃபயர் அப்படின்னு இருக்கு. ஃபயர், வாட்டர், ஏர் இது எல்லாமே அன்கவுண்டபிள், அதாவது கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்துல வரக்கூடாது. டைப்பிங் எரர். ஸோ அதை திருத்தி வாச்சிக்கோங்க. இஃப் யூ டச் ஃபயர் யூ கெட் பர்ன்ட். குழந்தைகளுக்கு பசித்தால் அவர்கள் அழுவார்கள். இஃப் பேபீஸ் ஆர் ஹங்க்ரி தே க்ரை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இது ஜீரோ கண்டிஷன். ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு டென்ஸ் வரும். இது ஜீரோ கண்டிஷன் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இஃப் பேபீஸ் ஆர் ஹங்க்ரி தே க்ரை. நாம் வேகமாக வேலை பார்த்தால் வேலை சீக்கிரம் முடியும். இஃப் வி ஒர்க் ஃபாஸ்ட் இட் ஃபினிஷஸ் எர்லியர். நாம் வேகமாக வேலை பார்த்தால், இஃப் வி ஒர்க் ஃபாஸ்ட் வேலை சீக்கிரம் முடியும், இட் ஃபினிஷஸ் எர்லியர். ஸோ ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் அடிக்கடி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். அந்த இஃப் கண்டிஷன்ஸ் மொத்தம் 5 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜீரோ கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் எழுதி பாருங்கள். இந்த ரூல் எப்போவுமே மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.